நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை கடந்த நாளெல்லாம் கண்ணின் மணியாய் காத்து வந்தார். இந்த நாளில் மீண்டும் உங்களை இந்த ஜோஸ்வா டிவி ஊழியங்கள் வழியாக உங்கள் இல்லங்களுக்கு தேவனுடைய நல்ல செய்தியை விதைக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனுடைய கிருபைக்கு கோடான கோடி நன்றிகள். சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் நல்ல செய்திக்குள் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, எங்கள் வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, எங்கள் சமாதானத்தின் பிரபுவே, எங்கள் சத்திய தேவனே, சகல சத்தியத்தையும் எங்களுக்கு போதித்து வழி நடத்துகிற எங்கள் ஜீவனின் பலனானவரே, தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தாவே, கடந்த நாள் வரையிலும் கண்ணின் மணியாய் காத்து காக்கும் நிழலாய் இருந்து தேவரீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் காத்து வழி நடத்திய உங்களுடைய கிருபைக்கும் அன்புக்கும் தயவுக்கும் தேவரீர் உம்முடைய பாசத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இதோ அப்பா, வேத வசனங்களை இதோ கர்த்தாவே விதைக்க இருக்கிறேன். இந்த விதைகள் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் தேவரீர் விளைச்சலை ஏற்படுத்த என் தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன். ராஜா, இதோ கர்த்தாவே, நீர் தந்த விதைகளை விதைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இருள் சூழ்ந்த ஒவ்வொரு இருதயங்களிலும் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து இயேசுவே உங்களுடைய ஒளி பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. தேவரீர் உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தங்கட்டும். இந்த நல்ல செய்தி நல்ல இதயங்களை கர்த்தாவே மென்மேலும் வளர செய்யட்டும். கர்த்தாவே, நல்ல எண்ணங்கள் வளரட்டும், நல்ல சிந்தனைகள் வளரட்டும், நல்ல பேச்சுக்கள் வளரட்டும். தேவரீர் நல்ல செயல்கள் வளரட்டும். ராஜா, தேவனாகிய கர்த்தர் விளைச்சலை பெருக செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அடியன் வாயிலிருந்து அருளுகிற உம்முடைய வார்த்தைகள் அநேகருக்கு பயனுள்ளதாய் அமையட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேவனுக்கு மகிமை. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய நல்ல செய்திக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைய நல்ல செய்தி உங்களுக்கு மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 3. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15வது வசனம். மத்தேயு அதிகாரம் 3 வசனம் 15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அன்பானவர்களே, இங்கே யோவான் ஸ்நானனை இயேசு கிறிஸ்து தேடி வந்திருப்பார். ஞான ஸ்நானம் பெறும்படியாக வந்திருப்பார். யோவான் ஸ்நானனை சந்தித்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா, இப்பொழுது இடம் கொடுன்னு சொல்லுவார். இப்பொழுது எனக்கு நீ இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குன்னு சொல்லுவார். இந்த இப்பொழுது இடம் கொடுன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா? இந்த வார்த்தைன்றது அந்த யோவான் ஸ்நானனுக்கு மட்டும் கிடையாது. இந்த நல்ல செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது இடம் கொடுங்கள்னு சொல்கிறார். அன்பானவர்களே, என்ன காரியங்கள்லாம் நீங்கள் இடம் கொடுக்கணும் தெரியுமா? இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டில் தேவனுடைய ஜெபத்துக்கு இடம் கொடுக்கணும். உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய ஜெபத்துக்கு இடம் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் ஆண்டவர் உபாகமத்தில் சொல்லியிருப்பார், உங்களுடைய வீட்டு நிலைக்கால்களில் ஆண்டவருடைய வசனத்தை எழுதணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், உன்னுடைய வீட்டு நிலையில் என்ன செய்யணும்? என்னுடைய இந்த வார்த்தைகளை நீ எழுதி வை அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவருடைய வசனத்தை
உங்கள் வீட்டு வாசலில் எழுதி வைங்க. ஆண்டவருடைய வசனத்துக்கு உங்கள் வீட்டு சுவரில் இடம் கொடுங்க, உங்கள் வீட்டு வாசலில் இடம் கொடுங்க, உங்கள் வீட்டுக்கு உள்ள ஆண்டவரை ஜெபிக்கிறதுக்கு இடம் கொடுங்க, ஆண்டவரை ஜெபிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் நோக்கி நீங்கள் தினமும் ஜெபிங்க, ஜெபிக்கிறதுக்கு இடம் வச்சுக்கோங்க. ஆண்டவருக்குன்னு இடம் கொடுங்க, ஜெபிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. அடுத்து நீங்கள் துதிக்கணும், துதிங்க, ஆண்டவரை துதிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. அன்பானவர்களே, இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு அப்படின்னு யோவான் ஸ்நானத்தை கேட்டதும் யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு இடம் கொடுத்தார். அவர் ஞானஸ்தானம் பெறுகிறார், வானம் திறக்கப்படுது, தேவ ஆவியானவர் புறாவை போல் இறங்கி இயேசுவினிடத்தில் வருகிறார். அன்பானவர்களே, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது இப்படி ஏற்றதாக இருக்கிறது. அன்பானவரே, இது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் முதலாவது தேடக்கூடியது என்னென்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதிக்கும் தான் உங்கள் வீட்டில் உங்ககிட்ட முதல் இடம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்கும். தேவனுடைய ராஜ்யம் என்பது அவருடைய ஆளுகை, அவருடைய சமூகம். தேவனுடைய சமூகத்துக்கு முதலிடம் இருக்கணும். தேவனுடைய நீதியாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் முதல்ல இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, வேத வசனங்களுக்கு இடம் கொடுங்க, தேவனுடைய ஆளுகைக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு இடம் கொடுங்க. இதெல்லாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம். நீங்கள் இடம் கொடுங்க, இடம் கொடுங்கன்னு இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா. இப்பொழுது நீ இடம் கொடு, இப்போ நீ இடம் கொடு. நீங்கள் வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். வெளிப்படுத்துதல் அதிகாரம் 3 வசனம் 20வது வசனம். சோத்ரா, இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்துக்கு இடம் கொடுங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு முதல்ல இடம் கொடுங்க. ஆண்டவருக்காக கதவு திறந்தால் தான் ஆண்டவர் உள்ளே வருவார் இல்லையா, நாம் அனுமதித்தா தான் ஆண்டவர் உள்ளே வருவார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு திருடன் தான் சுவர் ஏறி குதித்து வருவான். சுவர் ஏறி குதித்து வர்றது, கதவை உடைச்சிட்டு வர்றது, இதெல்லாம் திருடனுடைய வேலை. ஆனால் நம்ம ஆண்டவர், நாம் வணங்குகிற தெய்வம், அந்த தெய்வம் நீங்கள் இடம் கொடுத்தால்தான் அந்த தெய்வம் உங்களுக்குள்ள, இந்த நல்ல செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்குள்ளேயும் உங்கள் குடும்பத்திலையும் அந்த இயேசு தெய்வமாய் தங்குறாரு. அப்படின்னா, இயேசு என்னும் தெய்வம் உங்கள் வீட்டில் தங்கணும்னா நீங்கள் இடம் கொடுத்தால் தான் தங்குவார். அல்லேலூயா, நீங்கள் இடம் கொடுத்தால் தான் தங்குவார். அவர் நீங்கள் அனுமதிச்சாதான், நீங்கள் விரும்பினா தான் இயேசு உங்கள் வீட்டுக்கே வருவார். நீங்கள் ஆண்டவருடைய உபதேசங்களில் நீங்கள் கவனிக்க முடியும். ஒருத்தர் விரும்பினா என் பின்னால் வரலாம், ஒருத்தன் தாகமாக இருக்குன்னு சொல்லி தாகம் தீர்க்கணும்னு விரும்பினா என்கிட்ட வரலாம். தாகமாக இருக்கிறவன் அந்த தாகத்தை தீர்க்கணும்னு விரும்பி இயேசுக்கிட்ட வந்தால் தான் அந்த தாகத்தை அவர் தீர்ப்பார். ஒருத்தன் விரும்பினாதான் அவர் நீ விரும்பினா வா அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்ல. நீ விரும்பினா கதவை தர, நீ விரும்பலைன்னா நீ கதவை திறக்கவே மாட்டீங்க இல்லையா. நீங்கள் விரும்பினா தான். ஒரு மனிதன் அவருடைய சத்தத்தை கேட்கணும், சத்தத்தை கேட்டு அவருக்காக அந்த வாசப்படியை அந்த மனிதன் திறக்கணும். திறந்தால் தான் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார், உங்களுக்குள்ளே வருவார், ஆண்டவர் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவார். அந்த வசனம் அழகாக சொல்லுது பார்த்தீங்களா. இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 24.
ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. வசனம் யோவான் 14:23. யோவான் 14:23. யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஸ்தோத்திரம். நாம் இதில் 2 வசனம் பார்க்க இருக்கிறோம். யோவான் 14:23வது வசனம் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். ஒருவன் வசனத்தை விரும்பணும். வசனத்தை விரும்பி அந்த வசனத்தை கைக்கொள்ளணும். அந்த வசனத்தை விரும்புகிறது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறது. இப்போ நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கதவை திறக்கணும். இது தேவன் வந்து உங்கள் வீட்டை தட்டுகிற ஒரு தருணம் தான் இந்த நல்ல செய்தியை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஆண்டவர் வந்து உங்கள் வீட்டில் அந்த சத்தம் கேட்கும்போது நீங்கள் அந்த சத்தத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, அந்த சத்தத்துக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கனம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆண்டவர் உங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணுவார். அதை தான் அங்கே சொன்னார். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அதே யோவான்ல 17:24. இப்போ பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களை காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். அது ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து விரும்புகிறார். என்ன விரும்புகிறார் ஆண்டவர்? இப்பொழுது இடங்கொடு. நான் இன்னும் உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டில் வாசம் பண்ணணும், உனக்குள்ளே நான் வாசம் பண்ணணும், நீ எனக்கு இடம் கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. உன்னுடைய இதயத்தில், உன்னுடைய இருதயத்தில் எனக்கு இடம் கொடு, உன்னுடைய வீட்டில் எனக்கு இடம் கொடு, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு இடம் கொடு, கீழ்ப்படிதலுடன் நீங்கள் இடம் கொடுக்கணும். அன்பானவர்களே பாருங்கள், அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை கூட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், உங்கள் கூட ஐக்கியமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சத்தம் என்ன சத்தம்னா, உங்கள் கூட ஒரு ஐக்கியத்தை விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம். நான் உங்க கூட ஐக்கியமாக இருக்க விரும்புகிறேன், அதனால தான் உன் வீட்டு கதவை தட்டுகிறேன். நீ என் சத்தம் கேட்டோம், நீ என்ன செய்யலை, கதவை திறக்கலையே அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வருத்தப்படுறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தம் கேட்குற நீங்கள் ஆண்டவர் வந்து தங்கும்படியாக கதவை திறக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க, உங்கள் வீட்டில் ஜெபத்துக்கு இடம் கொடுங்க, தேவனை துதிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஆண்டவருடைய புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு தான் எழுதப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். யோவான் ஸ்நானன்கிட்ட சொன்னதும் யோவான் ஸ்நானன் இடம் கொடுத்தார் இல்லையா. நீங்கள் சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆமாம், ராஜா வர்றாரு. ஆமாம், தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் தான் கதவை தட்டுகிறார். ஆனால் அந்த ராஜாவுக்கு கதவை திறக்கப்படும் போது அந்த ராஜா உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறார். நீங்கள் சங்கீதம் 24:7வது வசனம் பாருங்கள். மகிமையின் ராஜா உள் பிரவேசிப்பார். பாருங்கள், சங்கீதம் 24:7வது வசனம் பாருங்கள். மகிமையின் ராஜா உள் பிரவேசிப்பார். சகரியாவில் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம், உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அப்போ இந்த 2 வசனங்களை பார்த்தீங்களா, மகிமையின் ராஜா உள் பிரவேசிக்க தான் வர்றார். மகிமையின் ராஜா எதுக்காக வந்து உங்கள் கதவை தட்டுறாரு? அவர் உள் பிரவேசிக்க விரும்புகிறார்.
உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தா தான் அந்த தெய்வம் உங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணும். அல்லேலூயா, ஆமென். இதான் சத்தியம். நீங்கள் இடம் கொடுத்தா தான் அவர் வந்து உங்களை வாசம் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா, ராஜா வந்துட்டார் அப்படின்னா அங்கே என்ன இருக்கும்? அந்த ராஜாவோட ஆளுகை தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு பிசாசின் ஆளுகை நம்மளை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ராஜாவின் ஆளுகை வரணும். இந்த ராஜாவோட ஆளுகை உங்கள் இருதயத்தில் வந்த விட்டு தான் அந்த பிசாசின் ஆளுகைகள் உங்களை விட்டு நீங்கும். இந்த ராஜா உள்பிரவேசிக்க விரும்புகிறார். இது வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். இந்த ராஜாவுக்கு எந்த மனிதன் கதவை திறக்கிறானோ அந்த மனிதனிடத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். எந்த மனிதன் கதவை திறக்கிறானோ இந்த ராஜாவுக்கு இந்த ராஜா உள் பிரவேசித்து அவனுக்குள் இருக்கிற அந்த அசுத்த ஆவியின் ராஜ்யத்தை முறியடித்து வெளியே துரத்தி விட்டு இந்த ராஜா அங்கு ஆளுகை செய்கிறார். பரலோக ராஜ்யம் அந்த மனிதனுக்குள் நிறுவப்படுகிறது. அந்த ஆளுகையானது அந்த மனிதனை வழிநடத்தி செல்கிறது. அவன் அந்த ராஜாவின் ஆளுகைக்குள் வருகிறான். எப்போ இந்த ராஜாவுக்கு கதவை திறக்கிறானோ அப்போதான் இந்த மனிதன் இந்த ராஜாவின் ஆளுகைக்குள்ள வர்றான். இந்த பரலோக ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள வர்றான். அன்பானவர்களே, இந்த பரலோக ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள தான் நம்ம இருக்கணும். ஏன்னா ராஜா வந்தால் தான் இங்கே ராஜாவின் ஆளுகை. ராஜா வரலனா பிசாசின் ஆளுகை. அன்பானவர்களே, பிசாசின் ஆளுகை வெளியே போகணும் அப்படின்னா இந்த இயேசு ராஜா நம்ம வீட்டுக்கு வரணும். உங்களுக்குள்ள அவர் வரணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ உங்களில் அந்த பெரியவர் வரணும். உங்களுக்குள்ள அந்த பெரியவர் வரணும். உங்கள் வீட்டில் அந்த பெரியவர் இருக்கணும். இருக்கும்போது தான் அந்த இருள் விலகும். இருளான பிசாசின் கிரியைகள் விலகும். உங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும். இந்த ராஜ்யம் அங்கே நிறுவப்படணும். இந்த ராஜ்யம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு முழுவதுமே தேவனுடைய ராஜ்யத்தால் நிறைஞ்சிருக்கணும். அவரை உயர்த்தும் துதி, அவரை நோக்கி ஜெபிக்கும் ஜெபம், அவரை நோக்கி பார்க்க சொல்லக்கூடிய வசனங்கள், ஆண்டோடைய வார்த்தைகள், இது எல்லாமே நிறைஞ்சு இருக்கிற ஒரு வீடு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற ஒரு வீடு. அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் கதவை தட்டுறேன், நீங்கள் கதவை திறந்தீங்கன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன், உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோடு கூட நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பார்த்தீங்களா அன்பானவர்களே, இடம் கொடுங்க. இப்பொழுது இடம் கொடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்குற தேவனை விரும்பி இடம் கொடுக்குற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் கவனித்து கொண்டே தான் இருக்கிறார். நம்ம சொல்கிறோம் ஆண்டவர் பார்க்குறாருன்னு இல்லையா? ஆண்டவர் பார்க்க தான் செய்கிறார். நம்ம எல்லாருமே ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். பாருங்கள், சகேயு என்னும் ஒரு மனிதன் என்ன செஞ்சான் இல்லையா? லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். சகேயு என்னும் மனிதன் அவன் வந்து உயரம் குறைவான மனிதன். இயேசுவை பார்க்கணுன்னு அவனுக்கு ஆசை. அதனால் என்ன செஞ்சான்னா ஓடி போய் இயேசுவை பார்க்கணுன்னு நினைக்கிறான். அங்கே சுற்றி கூட்டம், அவனால் பார்க்க முடியலை. இவன் குள்ளமான மனிதனதும் உடனே ஒரு மரத்தில் ஏறுறான். மரத்தில் ஏறி அந்த வழியாக ஆண்டவர் வர்றதை மரத்து மேலே இருந்து பார்க்குறான். ஆனால் அதை மற்றவங்க பார்த்தாங்களோ இல்லையோ, ஆனால் சகேயு மரத்து மேலே இருக்கிறத இயேசு ராஜா பார்த்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த சகேயுவை பார்த்தார். மரத்துக்கிட்ட அவர் வரையும் அண்ணார்ந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாய் நீ இறங்கி வா, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும், இன்னைக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, ஆமென். இந்த சகேயு கிட்ட என்ன வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரோ அந்த வார்த்தையை தான் உங்ககிட்டையும் சொல்கிறார். இப்பொழுது இடம் கொடு, கதவை
தட்டுறேன், நீ கதவை தர, என்னுடைய சத்தத்தை கேட்குற நீ எனக்கு நீ கதவை தர அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் எவ்வளோ அழகாக பேசுகிறார் பார்த்தீங்களா? சகையவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொன்னார். சகையை ஆண்டவரை வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் அங்கே வரல. சகையை இயேசுவின் முகத்தை பார்க்கணும், அவருடைய உருவத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசையோட, அந்த விருப்பத்தோட, அந்த வாஞ்சையோடு தான் அந்த மரத்து மேலே ஏறி ஆண்டவரை பார்க்கணுன்ட்டு தான் உட்காந்துட்டு இருந்தார். ஆனால் இயேசு என்ன சொன்னார் அந்த சகையுக்கு? அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நீங்கள் எப்படி இடம் கொடுக்குறீங்க, நீங்கள் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஆண்டவரை விரும்புகிறீங்க, இதையெல்லாம் தேவன் பார்த்து தான் நான் உங்கள் வீட்டில் தங்குவேன்னு இயேசு சொல்லுவார். அல்லேலூயா. இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் உங்கள் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுவார். இதுதான் உண்மை அன்பானவர்களே. சகையுக்கிட்ட சொன்ன வார்த்தை தான். சகையை பார்த்து அந்த வார்த்தை சொல்லுவார்னு சகையும் நினைக்கல, மக்களும் நினைக்கல. சகையும் நினைக்கல, மக்களும் நினைக்கல. பார்க்க தான் வந்தார் சகையோ. ஆனால் அவருடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த அந்த கணம், அந்த அன்பு எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து பார்த்தார் இல்லையா? ஆண்டவருடைய புத்தகம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். சகையுடைய இருதயத்தை இயேசு பார்த்தார். அவன்கிட்ட இருந்த அந்த வாஞ்சை, அந்த எதிர்பார்ப்பு, இதெல்லாம் பார்த்து தான் அவன் பார்க்கணுன்னு தான் விரும்பினான். ஆனால் இயேசு நீ சீக்கிரம் வா, உன் வீட்டுக்கு இன்னைக்கு நான் உன் கூட வர்றேன்னாரு. அல்லேலூயா. இதான் நம்ம வணங்குற தெய்வம், இதான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறார். ஒவ்வொரு வீட்டுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆண்டவர் வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். இதில் எந்த மனிதன் இடம் கொடுக்கிறானோ, எந்த மனிதன் அவருடைய சத்தத்தை கேட்டு, வேத வசனங்களை கேட்டு, உபதேசங்களை கேட்டு, எந்த மனிதன் கதவை திறக்கிறானோ, தன்னுடைய இருதய கதவை ஆண்டவருக்காக திறக்கிறானோ, தன்னுடைய வீட்டு கதவை ஆண்டவருக்காக திறக்கிறானோ, தன் வீட்டு வாசலில் ஆண்டவருடைய வசனத்தை எழுதி வைக்கிறானோ, தன் வீட்டு சுவர்களில் ஆண்டவருடைய வசனத்தை எழுதி எந்த மனிதன் வைக்கிறானோ, தன் வீட்டில் ஆண்டவருடைய ஜெபங்களை எந்த மனிதன் ஏறெடுக்கிறானோ, தன் வீட்டில் ஆண்டவருடைய துதியை எந்த மனிதன் ஏறெடுக்கிறானோ, அங்கு இயேசு கிறிஸ்து தங்குகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய அன்பு, இதையெல்லாம் பார்த்து தான் தேவன் உங்கள் வீட்டுக்கு வருவார். சகையுக்கிட்ட ஆண்டவர் பார்த்தது அந்த காரியத்தை தான். அன்பானவர்களே, இன்னும் ஒரு நிறைவாக ஒரு காரியம் சொல்லி இந்த நல்ல செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 13 14, 13-14 இதில் பார்த்தீங்கன்னா, லீதியாள் என்னும் ஒரு பெண் ரத்தாம்பரம் வியாபாரம் விற்கிறவங்க பாருங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பார்த்தீங்களா? ஏன்னா இது இந்த சகையோக்கிட்ட இருந்த ஒரு காரியத்தை தான் நாம் லீதியாள்கிட்டையும் நம்ம பார்க்க முடியும். சகையுக்கிட்ட இருந்த அந்த வாஞ்சை, லீதியாள்கிட்ட இருந்த வாஞ்சை. இவங்க ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? வியாபாரம் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம்தான். ஆனால் எல்லா நாட்களிலும் இல்லை, தேவனை ஆராதிக்கும் நாட்களில் தேவனுடைய ஆராதனைக்கு நீங்கள் வந்தே ஆகணும். தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும். அன்னைக்கும் நீங்கள் வியாபாரம் தான் பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயம் திறக்கப்பட மாட்டாது. அன்பானவர்களே, இந்த பெண் பார்த்தீங்களா, பவுலுடைய உபதேசத்தை கேட்கும்படி லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார்னு அங்கே வசனம் சொல்லுது. அவர் ஏன் திறந்தார் லீதியாளின் இருதயத்தைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் தன்னுடைய வியாபாரத்தை விட்டுட்டு, தன்னுடைய தொழிலை விட்டுட்டு
பவுல் என்ன பேசுகிறாருன்னு தேவனுக்கு கனம் கொடுத்து, பவுலுடைய பிரசங்கத்துக்கு கனம் கொடுத்து, அந்த வார்த்தையை மதித்து, ஆண்டோடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த ஜெப கூட்டத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. அந்த ஜெப கூட்டத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க வந்து ஆசையோட, அன்போட, கனத்தோட, விருப்பத்தோட அங்கே வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க லீதியால் அப்படி உட்கார்ந்ததுனால தான் வியாபாரத்துக்கு முதலிடம் கொடுக்காம தேவனுடைய ஜெப கூட்டத்துக்கு முதலிடம் கொடுத்ததனால கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். அன்பானவர்களே, இந்த மாதிரி தான் நீங்களும் தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது இடம் கொடு, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன்னு சொன்னார். அப்போ நீங்கள் இடம் கொடுங்க. நீங்கள் இடம் கொடுக்கும்போது தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். உங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நல்ல செய்தியை கேட்டுக்கிற நீங்கள் வரும் நாட்களில் இடம் கொடுங்க, அதிகமாக இடம் கொடுங்க. ஜெபத்துக்கு அதிகம் இடம் கொடுங்க, துதிக்கிறதுக்கு அதிகம் இடம் கொடுங்க. ஆமாம், யாராவது இங்கே நாங்கள் ஜெப கூட்டம் நடத்துவோமான்னு கேட்டால் ஜெப கூட்டத்துக்கு இடம் கொடுங்க. பயப்படாதீங்க. இந்த உலகத்தை பார்த்து பயந்துடாதீங்க. உலக காரியங்களுக்காக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்துடக்கூடாது. சரியா? அதனால் லீதியாள் மாதிரி வியாபாரங்கள் நமக்கு தேவை தான். அதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யம் தேவை, தேவனுடைய சபை கூட்டம் தேவை, தேவனுடைய ஜெப கூட்டம் தேவை. அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவன் உங்களுடைய இருதயத்தை திறப்பார். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா இடத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவான ஜெபத்தை ஏறெடுப்போமா? கண்களை மூடுங்கள். எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தாவே, அப்பா தேவரீ, யோவான் ஸ்நானனிடம் நீர் சொன்ன வார்த்தை, இப்பொழுது இடம் கொடு என்ற வார்த்தையின்படியே யோவான் ஸ்நானன் இடம் கொடுத்தான் என்ற வசனத்தை பார்த்தோம். கர்த்தாவே, இந்த வசனத்தை இந்த நாளில் நீர் நினைவு கூறும்படி செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, யோவான் ஸ்நானன் இடம் கொடுத்தது போல லீதியாள் தன் வியாபாரம் முக்கியமல்ல, தேவனுடைய சமூகம் முக்கியம், தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியுக்குமே முதலிடம் என்று லீதியாள் இடம் கொடுத்தது போல கர்த்தாவே, சகையோ உம்மை பார்க்கும்படியாக வாஞ்சையோடு அந்த மரத்தில் ஏறி இருந்த மனிதனை அவனுடைய விருப்பத்தை கண்டு, மன விருப்பத்தை கண்டு அவன் வீட்டுக்கே சென்று அங்கு நீர் சகையுவை ஆசீர்வதித்தது போல கர்த்தாவே, இந்த வேத பகுதிகளை இந்த நாளில் நினைவு கூர்ந்தோம். கர்த்தாவே, வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிற என் இயேசு கிறிஸ்துவே, அப்பா, ஒருவன் கதவை திறக்கும் போது அவனோடு கூட வாசம் பண்ணுறீங்க, அவனுடைய வீட்டில் வாசம் பண்ணுறீங்க. அவனுக்குள்ளே இருக்கிற இருள் விலகுது, அந்த குடும்பத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகள் விலகி போகுது. தேவரீர், ராஜாவாகிய எங்களுக்கு ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உங்களுடைய ராஜ்யம் அந்த குடும்பத்திலையும் அவனிலையும் தொடங்குதுன்னு பார்த்தோம். அதன்படியே கர்த்தாவே, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு தாய் தகப்பனும் தேவரீர் அப்பா உமக்கு இடம் கொடுத்து அவங்களுடைய குடும்பத்தில் ஜெபங்களையும் துதிகளையும் உங்களுடைய வேத வசனங்களையும் ஏறெடுத்து கர்த்தாவே அப்பா, அங்கே நீர் வாசம் அவர்களோடு கூட அவங்க வீட்டில் நீங்கள் உலாவி அவங்களோடு வாசம் பண்ணி அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தானே காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நீர் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ராஜா. இந்த நல்ல வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பமும் தேவரீர் அப்பா உமக்கு கதவுகளை திறக்கட்டும் ராஜா. தேவரீர் வந்து தங்குங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிறதான வேதனையும் சஞ்சலமும் வறுமையும் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். உம்முடைய ராஜ்யம் ஒவ்வொரு குடும்பத்தையும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவரீர், இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவனுடைய ராஜ்யம் இறங்கட்டும், உம்முடைய ஆளுகை இறங்கட்டும். அசுத்த ஆவிகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே தேவரீர், இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.